ஹாய் ஹால், இன்றைக்கி நம்ம கொடைக்கானலோட வீலாக் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நாங்கள் மொத்தம் 3 டேஸ் ஸ்டே பண்ணோம். ஃபஸ்ட்டு டேவும் 4 டேஸ் ஸ்டே பண்ணோம். ஃபஸ்ட் டேவும் 4th டேவும் ட்ராவலுக்கு போயிடுச்சு எங்களுக்கு. ஸோ செகண்ட் டேவும் 3rd டேவும் மட்டும்தான் நாங்கள் சுற்றி பார்த்தோம். செகண்ட் டே வந்து மார்னிங் எழுந்து, ஃபஸ்ட் டே நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு முன்னாடி ஒரு வீலாக். செகண்ட் டே மார்னிங் எழுந்து நாங்கள் சீக்கிரமாகவே ஏர்லியராகவே எழுந்து குளிச்சு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்லே தங்கியிருந்த ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பூம்பாறைன்ற ஒரு வில்லேஜ். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து 23 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொன்னாங்க. நாங்கள் ஏற்கனவே அங்கே போயிருக்கோம். சரி இருந்தாலும் திருப்பி ஒரு தாட்டி அந்த வில்லேஜ்க்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் போட் ஹவுஸ் போனோம். போட் ஹவுஸ் வந்து ஓப்பன் ஆகலை. 10 o'clock பிஃபோராகவே நாங்கள் போயிட்டதுனால 10 o'clock தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 10 o'clock ஓப்பன் ஆகலை. அன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 15 அப்படின்றதுனால வந்து இண்டிபெண்டன்ஸ் டேன்றதுனால லேட்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. நாங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம் 10:30 வரைக்கும். ஸோ ஓப்பன் ஆகலை. அவங்களுக்குள்ளே இதெல்லாம் போயிட்டு இருந்தது. அதனால் சரின்ட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி நேராக அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து இப்போ போட்டிங் போகிறவங்கலாம் இன்னொரு கேட் வழியாக உள்ளே போயிருந்தாங்க. நாங்கள் நின்ன இடத்துல இந்த கேட் க்ளோஸில் இருந்தது. அந்த சைடு ஒரு கேட் இருக்குது. ஸோ 2 கேட் இருக்குது. அந்த பக்கம் இருக்கிற கேட்டில் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணி டிக்கெட் எடுத்து போயிருந்தாங்க போல். இந்த சைடில் நிற்கிறவங்க நாங்கள் நின்றுட்டே இருந்தோம். சரி டைம் தான் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே அப்படியே நிறைய கடைகள் இருந்தது. அப்படியே விண்டோ ஷாப்பிங் முடிச்சுட்டு பூம்பாறை வில்லேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடைகள்லாம் பார்த்தோன்னே இறங்கி போகணும். இது வந்து பிளாங்கெட்டு, டபுள் பிளாங்கெட்டு, சிங்கிள் பிளாங்கெட்டு, பெட் கவரு, ஜர்க்கின், ஸ்வெட்டர் எல்லாமே இருந்தது. நாங்கள் கேட்டு கேட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பூம்பாறை போகிற வழியில் இந்த ஒரு ஃபால்ஸை பார்த்தோம். நிறைய ஃபால்ஸ் அங்கங்கே குட்டியாக நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. சரின்ட்டு நாங்கள் அப்படியே க்ராஸ் பண்ணி போகும்போது இதெல்லாம் ஒரு வீடியோ ஸ்னாப் எடுத்து உங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டே போகணும். பூம்பாறை போயிட்டு வரும்போது இந்த இடம் வந்து சைட் சீயிங் இடமே இதுக்கு பேராக. இங்கேருந்து பார்த்தா கீழே பழனி மலையும் கோயிலும் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரே மிஸ்டாக இருந்ததுனால ஒன்றுமே எங்களுக்கு தெரியல. உங்களுக்கும் காமிச்சிருப்போம் பாருங்கள். ஆனால் செம்ம வியூங்க. இங்கே நின்று பார்த்தா கீழே அப்படியே பயமாக இருந்தது. ரொம்ப ஆழமாக வந்து கீழே வந்து பழனியோட வியூ கிடைக்கும், கோயிலும் தெரியும் அப்படின்னு, மலையும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் நாங்கள் ரொம்ப நேரம் more than half an hour நாங்களும் மிஸ்ட்டு போகும், கோயில் தெரியும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே இருந்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த மிஸ்ட்டு போகவே இல்லை. மழை வேறு தூர ஆரம்பிச்சிருச்சு. சரி நல்லா மழை வரத்துக்குள்ளே நாங்கள் திருப்பி ஹோட்டலுக்கு வரணும் அப்படின்றதுனால நாங்கள் அந்த சைட் சீயிங் இடத்துல நின்று பார்த்துட்டு கிளம்பும்போது ஒரு 4-5 பேர் வந்தாங்க. அங்கேருந்து நேராக கிளம்பி நாங்கள் சாக்லேட் ஃபேக்ட்ரி போயிட்டோம். இதுதான் சாக்லேட் ஃபேக்ட்ரி. இங்கே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு, ஸ்பைசஸ்ஸு, பர்ஃப்யூம்ஸு, அப்புறம் வந்து ரோஸ் வாட்டர், மாய்ஸ்சரைசர், க்ரீம், ஃபேஸ் க்ரீம்னு நிறைய வந்து அவங்களே அவங்க ஃபேக்ட்ரியில் ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து சுகர்லேயும் சால்ட்லேயும் டிப் பண்ணி அது மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. பட் பிட் காஸ்ட்லியாக இருந்தது இதுவுமே. சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் இது. நான் உங்களுக்கு அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நாங்கள் வந்து சம் சாக்லேட்ஸும் இதுவும் வாங்கினோம், ட்ரை ஃப்ரூட்ஸும் சாக்லேட்ஸும் வாங்கினோம். அப்புறம் வந்து என்னோடய அங்கிள் வந்து பெயின் ரிலீஃப் ஆயில் கேட்டிருந்தார். ஸோ அவருக்கு பெயின் ரிலீஃப் ஆயிலும் யூக்காலிப்டஸ் ஆசோஷன் நம்ம கொடைக்கானல் ஊட்டி போனால் என்ன பண்ணுவோம், யூக்காலிப்டஸ் ஆயில் வாங்கி வந்துருவோம்ச்சு. அது மாதிரி யூக்காலிப்டஸ் ஆயிலும் பெயின் ரிலீஃப் ஆயிலும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பணும். அங்கேருந்து கிளம்பி நாங்கள் நேராக இந்த ரூமுக்கு போயிட்டோம். 3rd டே ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி பூம்பாறை வில்லேஜுக்கு பக்கத்தில் இன்னொரு இடம் இருந்தது, அதுதான் சுற்றி பார்த்தோம். 3rd டே நாங்கள் போகும்போது பூம்பாறை க்ராஸ் பண்ணி போகும்போது டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி இருந்தது. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். போகிற வழியிலேயே ஒரு டீ ஷாப் இருந்தது. அழகாக அந்த டீ ஷாப்பில் நம்ம வந்து பேக்கில் இடம் இருக்குது, பால்கனி மாதிரி. அங்கே உட்காந்தோன்னா ஃபுல் கொடைக்கானலோட வியூ கிடைக்கிது. ஃபுல்லாக மிஸ்ட்டு. மகாலட்சுமி டெம்பிள் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் போகல அந்த கோயிலுக்கு. அப்படியே போகிற வழியில் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். பூம்பாறைக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு வில்லேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஏற்கனவே போயிருந்தப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டோம். ஸோ மழையும் அப்பப்போ தூரிக்கிட்டே இருந்தது. அதனால் நாங்கள் வந்து அப்படியே முடிச்சுட்டு பூம்பாறை வில்லேஜுக்கு பக்கத்தில் இன்னொரு வில்லேஜ் இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்தா இந்த வியூ அழகாக. இது ஃபுல்லாக பூம்பாறை வில்லேஜ் தாங்க. சின்ன சின்ன வீடு, அழகாக அங்கேயே ஹோட்டல் நிறைய இருந்தது. பட் ஆனால் ஃபுட்டு வந்து எங்களுக்கு சரியாக கிடைக்கல. அந்த ஏரியாவில் ஹோட்டல்ஸ் எதுவும் சரியாக அமையாததுனால எங்களுக்கு
ஃபுட் எதுவும் அவ்வளோவா நல்லா கிடைக்கல. அப்படியே அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வரும்போது ஒரு மங்கி உட்காந்துட்டு சரி நாங்கள் அதுக்கு ஒரு ஆப்பிள் போட்டோம். அது அழகாக மனுஷங்களை மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிடுது. நான் உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த குரங்குக்கு நான் ஃப்ரூட் போட்டதை. அதனால தான் ரொம்ப நல்லா இருந்தது. அழகாக பொறுப்பாக உட்காந்து கடிச்சு சாப்பிடுதுங்க அது. அதுதான் ஃபுல் வீடியோ ஷூட் பண்ணேன். சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் 2 பனானா இருந்தது அதையும் போட்டுட்டு அதுக்கு கொடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னா இது எங்களை கிளம்பவே விடலை. அப்படியே அதோட 2 சைட்லேயும் பாருங்களேன் சீக்ஸில் அப்படியே சாப்பிட்டு கடிச்சு அந்த இடத்துல அடக்கி வச்சுக்குது. ஒரே டைம் சாப்பிட்டு முழுங்காமல் சேர்த்து வச்சுக்கிற போல் மங்கீஸ் எல்லாமே. அப்போ நான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த இடத்த 2 பக்கத்துலையும் சீக்ஸில் அழகாக கடிச்சு சேவ் பண்ணி வச்சுக்குது. ஒரு வேளை அப்புறமா சாப்பிட்றதுக்கு அந்த ஃபுட்டை சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இது ஒரே ஒரு மங்கி மட்டும்தாங்க அந்த இடத்துல இருந்துச்சு. வேறு எங்கேயும் மங்கி இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தாண்டி நிறைய கூட்டமாக இருந்தது. பட் இது மட்டும் தனியாக மாட்டிச்சுக்குள்ள அந்த இடத்துல. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாகவே இருந்தது இந்த குரங்கு. அப்புறம் இதுக்கு ஆப்பிள் போட்டுட்டு இது சாப்பிட்றது அப்படியே ஃபுல் வீடியோ எடுத்துகிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லாக இருந்து நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு தான் கிளம்பணும். ஆனால் ஒன்று வேகமாக சாப்பிட்டுருச்சுங்க. அது ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஃபுல் ஆப்பில் சாப்பிட்ருச்சு. அப்படியே சுற்றிலும் பார்த்துக்கிட்டே வருது. நிறைய எங்களை க்ராஸ் பண்ணி கார் போகுதா. அவ்வளோதான் கொடைக்கானல் வீலாக் இதோட முடிஞ்சது. அடுத்து வேறு ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.